வந்திருக்கேன் இன்னைக்கு வரப்போலுக்கு. ஏதோ வேலை பார்க்க ஆளுகளுக்கு வேலை லேசாக இருக்குங்கிறதுக்காக ஒரே களைக்கொல்லி அடி வேலை. இது வந்து ரவுண்டப் வேரோட புல் பட்டுருந்தாங்க, அரும்பு புல்லுலாம் பட்டுருந்தாங்க. இந்த மருந்துலாம் ஒரு 4 பாக்கெட் 5 பாக்கெட்டு வச்சு அடிச்சோன்னு நீங்கள் ஆளே பட்டுருங்க. வா இன்னும் போ. பெரிய மரமே பட்டுருன்னு சொல்லுவாங்க, பெரிய மரமே. இது வந்து நம்ம நடவரப்பு. இந்த நடவரப்புலாம் வெட்டி நடக்க முடியாது இல்லை, ஆள் சம்பளம் தான் சாப்பிடும். அதுக்காக தான் இந்த களைக்கொல்லி அடிச்சிருக்குது. இந்த மாதிரி களைக்கொல்லி அடிச்சாச்சுன்னா புல் இல்லாமல் இருக்கும். இந்த மருந்துனா வேரோட புல் பட்டுரும். நான் கேன் பெரிய கேன் இருக்கிறதால 1.5 பாக்கெட் தட்டியிருக்கேன். சின்ன கேன்னா 11 லிட்டருனா ஒரு கேன் தான், இது 16 லிட்டரு. ஆமாம், ஆனால் ஈரல் இருக்கணும்பாங்க. ஈரல் இருந்தால் தான் வேரோட படும்பாங்க. ஆனால் படத்துக்கு வந்து எப்படியும் ஒரு வாரம் ஆயிரும், ஒரு வாரம் 10 நாள் ஆயிரும். இன்னும் 4 நாளில் தொழில் அடிக்க முடியாது பார்த்தீங்களா. அப்புறம் தொழில் அடிச்சாச்சுன்னா அப்புறம் அடிக்க முடியாது. அதுதான் வேலை போகணுன்னா பார்த்துட்டு இருக்கு. ஆளும் சொல்லியாச்சு, ஒரு 6 ஆள் வச்சுட்டு செதுக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. செதுக்கியாச்சு. ஆமாம், வீடியோ வந்து எதுக்கு போடலாம் நிறைய கேட்க எனக்கு ரொம்ப தெரியுது. மெட்ராஸில் ஊர் மேய்தேன்னுலாம் நீங்கள் கேட்பிய. ஆமாம், வீடியோ வந்து இப்போ போடலை அப்படிலாம் ஃபோன் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிய. இருந்தாலும் மெட்ராஸ் நான் சித்தடி பார்க்க வேண்டியதை பார்க்கணும்ல. மெட்ராஸுக்குலாம் போகல, அங்கே ஒரு ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போனார், அதுக்காக போனோம். போயிட்டு சரி அது வரைக்கும் போயிட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு நான் போக முடியலன்னு தான் சொன்னேன். என் கூட வந்தவங்க என்ன கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. வேறு வழி இல்லாமல் போயிட்டு வந்தேன். இது சீனியரை போட்டிருந்தேன் உன்னை அவருக்கு அவங்களுக்கு முன்னால் வீடியோவில் போட்டு போயிருந்தேன். சீனியரை பாருங்க, தண்ணினாலே பூக்காது. அதுக்காக தான் சீனியரை 4 நாளில் எப்படி அடிச்சிடுவோம். வேலை ஆரம்பிக்கணும், நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கணும். நாட்டு வேலை இப்போ கிட்டத்தட்ட 18 நாள் ஆயிட்டுல, 18 நாள் ஆயிடுச்சு நாட்டு பாதி. நாட்டு எப்படி அடிச்சுன்னு பாருங்க.